மூவர் கடவுளின் திருப்பெயருக்கு மாற்றுண்டதாக நம் கண்களை மூடி ஆண்டுடைய அருளை வேண்டி நாம் மன்றாடுவோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, மனமகிழ்வான இந்த நாளின் வாழ்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீர். புதிய வாரத்தில் நாங்கள் பிழைத்திருக்க முடியாய் உடைய வார்த்தைகளை எங்களுக்கு தார். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். அன்பு மிகுந்த ஆண்டவரே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் இந்த புதிய வாரத்திலே உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டுடைய ஆற்றலினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் நீங்கள் அனைவரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஜூன் மாதம் இளைஞர் ஞாயிறு என்பதை ஒவ்வொரு வருடமும் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையை நாம் நினைவு கூறுகிறோம். குறிப்பாக ஜூன் மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை இளைஞர் ஞாயிறு வழிபாடாக நம்முடைய பிராயத்தின் வழியாய் நடைபெறுவது நம்முடைய வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நாள் வழிபாடும் இளைஞர் ஞாயிறு வழிபாடாக நடைபெற்றிருக்க வேண்டும். இந்த இளைஞர்கள் என்று சொல்லும்போது நாம் எல்லாருமே இந்த இளமை பருவத்தை கடந்து வந்திருப்போம். ஆனால் இளைஞராகவே நாம் இருக்க விரும்புகிறோம். வயதான ஒரு நிலைக்கு செல்வதற்கு யாரும் விரும்புவது கிடையாது. வாழ்க்கையிலே பல்வேறு பருவங்கள், குழந்தையாய் பிறந்தது முதல் வயது முதிர்ந்து நாம் மரிப்பது வரை பல்வேறு வாழ்வின் பருவங்களை நாம் கடந்து வருகிறோம். ஆனால் அதிகமாய் நாம் விரும்புவது இளமையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற இளைஞர் பருவம். உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு ஆற்றலோடு இருக்கக்கூடிய நிலை இந்த இளைஞர் பருவம். எல்லோருமே இளைஞராக இருக்க விரும்புவோம். யாருமே முதுமைக்கு செல்வதற்கு அவ்வளவு விரைவாக விரும்புவது கிடையாது. அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய தலைமுடியை நரைத்தாலும் அதை நரைக்காமல் இருப்பதற்கு கருப்பாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். நம்முடைய உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக அழகு சாதன பொருட்களை நாம் பயன்படுத்துகிறோம். இன்னும் அதிகமாக யோசித்தால் காஸ்மெட்டிக் சர்ஜரி செய்து இன்னும் இளமையாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிற மக்களும் இருக்கிறார்கள். திருமறையிலே கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அநேகரை இந்த இளமை பருவத்திலே தன் பணிக்காக அழைத்திருக்கிறார். கடவுளும் நம்மை பயன்படுத்தும்படியாய் அதிகமாய் விரும்பக்கூடிய ஒரு பருவம், நம்மை அழைக்கக்கூடிய ஒரு பருவம் இந்த இளமை பருவம். ஆண்டவர் இயேசுவும் கூட இப்படி ஒரு இளைஞனாக தன்னுடைய பணியை துவக்கி ஒரு இளைஞனாக இருக்கும் போதே அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்பது திருமறையிலே நாம் காணலாம். 127ஆம் திருப்பாடல் இவ்வாறு சொல்கிறது: இளமையில் ஒருவருக்கு பிறக்கும் மைந்தர் வீரரின் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பானவர்கள் என்று சொல்லி. ஆணாதிக்க சமூக காலங்களில் சொல்லப்பட்ட வார்த்தை இது. ஒரு குடும்பத்திலே பிள்ளைகள் பிறக்கும் போது, ஆண் குழந்தைகள் பிறக்கும் போது, அவர்கள் இளைஞர்களாக இருக்கும் போது அந்த குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அதனால அந்த சமூகத்தில் அந்த குடும்பம் ஒரு ஆற்றலோடு இருப்பார்கள், தைரியத்தோடு செல்வார்கள் என்ற அடிப்படையில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவருடைய வேகத்தை குறிப்பதற்காக பழைய மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு, அவருடைய வேகம், அவருடைய ஆற்றல் பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. அந்த பலவான் எதற்கும் அந்த அம்பை பயன்படுத்த முடியும், தன்னுடைய இலக்கை அடைவதற்காக அந்த அம்பினை பயன்படுத்த முடியும். ஒரு இளைஞர்களுடைய வேகத்திற்காக இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களை பயன்படுத்துகிற அந்த பலவான் யார், அந்த ஆற்றல் மிகுந்த மனிதர் யார் என்பதுதான் நாம் கேள்வி கேட்க வேண்டிய ஒன்று. ஒருவேளை கடவுளுடைய கரத்தில் இருக்கிறோமா, அல்லது ஆற்றல் மிகுந்த தீமை செய்கிற மனிதரிடத்தில் இந்த இளைஞர்கள் இருக்கிறார்களா? இந்த இளைஞர்களை நன்மைக்காக, ஒரு செயலுக்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் யார் அவர்களை பயன்படுத்துகிறார்கள் என்பது மிக முக்கியம். கடவுள் கரங்களில் நாம் இருக்கிறோமா? கடவுள் கரங்களில் நம்முடைய இளமை பருவத்தை கொடுக்க வேண்டிய ஒரு அழைப்பை தான் இந்த நாளின் செய்தி நமக்கு உணர்த்துகிறது. திருமறையிலே பல நபர்களை நாம் பார்க்கிறோம். அதில் மிக முக்கியமாய் கடவுள் பயன்படுத்திய ஒரு நபர், நம் குறை கூற முடியாத அளவிற்கு அப்பழுக்கற்ற நிலையில் தன்னுடைய வாழ்வை துவக்கி தன்னுடைய வாழ்வை நிறைவு செய்தவர் யோசேப்பு என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். தொடக்க நூலில் வருகின்ற முற்பிதாக்களுக்கு அடுத்த நிலையில் வருகின்ற ஒரு கதாநாயகனாக, ஒரு மைய நபராக யோசேப்புடைய வாழ்வை நாம் பார்க்கலாம். தொடக்க நூலின் பிற்பகுதி இவரை குறித்து தான் அதிகமாக சொல்கிறது. நம்ம உணர முடியும், யாக்கோப்பு மற்றும் ராகேலுக்கு பிறந்தவர்.
யாக்கோப்புடைய சூழல் காரணமாக 2 மனைவிகளை திருமணம் செய்து கொள்கிறார். அவருடைய பணிப்பெண்களை மனைவிகளாக எடுத்துக் கொள்கிறார். இப்படி அவருக்கு 11 பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள். 10 மகன்களும் 1 மகளும் பிறந்து விட்டால். ஆனால் ராகேலுக்கு பிள்ளைகள் இல்லை. அதனால ஒரு கட்டத்தில் ராகேல் யாக்கோப்பை பார்த்து சொல்கிறார்கள், தொடக்க நூல் 30ஆம் பிரிவிலே, நான் செத்துட்டா கூட நல்லா இருக்குமே, இந்த குழந்தை இல்லாமல் இருப்பது கடினம் என்று சொல்லி அந்த காலத்தினுடைய யதார்த்த நிலையை அவர் வெளிப்படுத்துகிறார். குழந்தை பேர் ஒன்றே பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பேராய் இருந்த நாட்கள் அது. அதுதான் அவங்க அப்படி வெளிப்படுத்துறாங்க. திருமறையிலே நாம் நிறைவாக பார்க்கும்போது ஆதியாகமம் 30ஆம் அத்தியாயம் 22-24 வசனத்திலே கடவுள் ராகேலை நினைவு கூர்ந்தார். ராகேலுக்கு ஒரு ஆண் குழந்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். ராகேல் அந்த குழந்தையோடு திருப்தி அடையவில்லை, மாறாக கடவுள் மேலும் ஒரு குழந்தை எனக்கு கொடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கடவுள் இன்னும் எனக்கு தருவார் என்ற அர்த்தம் கொள்ளக்கூடிய வகையிலே யோசேப்பு என்கிற பெயரை, காட் மே ஆட் என்கிற பொருள் உள்ள வகையிலே தன் மகனுக்கு அந்த பெயரை வைக்கிறார்கள். உள்ள கடவுள் அவனுடைய அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றினார் என்பது வரலாறு. இப்படிதான் யோசேப்பு என்கிற பெயரை அவர் பெறுகிறார். சிறு வயதிலே பென்யமீனை பிரசவிக்கும் போது ராகேல் இறந்து விடுகிறார். இப்படி தாயினுடைய அன்பை இழந்த நிலையில் தகப்பனுடைய அதிகமான அன்பை பெற்றிருக்கிறார். தன்னுடைய மாற்றான் தாய்களோடு அவருடைய பராமரிப்பிலே வளருகிறார். இதுதான் அவருடைய இளமை பருவத்துடைய சூழல். இந்த நிலையில அவருடைய வாழ்க்கையில நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் அவரை குறித்து நமக்கு இன்னும் அதிகமாய் அவரை போன்று நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் வழியாக கடவுள் எப்படி செயல்பட்டார், கடவுளால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு மனிதர் எப்படி இருக்க முடியும் என்பதற்கு மிக சிறந்த உதாரணமாக அவர் இருந்தார். முதல்ல அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மகனாக இளமை பருவத்திலே திருமறை நமக்கு அவரை அறிமுகம் செய்யும் போது ஏறக்குறைய 17 வயதிலே அவரை நமக்கு அறிமுகம் செய்கிறது. அவர் தன்னுடைய சகோதரரோடு இணைந்து ஆடு மாடுகளை அவர் மேய்த்துக் கொண்டிருக்கிறார். ஆடுகளை அவர் மேய்க்கிறார். அப்படி ஆடுகளை மேய்க்கும் போது சகோதரர் செய்த தீச்செயலை பற்றி தம் தந்தைக்கு தகவல் கொடுத்தார் என்று சொல்லி 37ஆம் தொடக்க நூல் பிரிவிலே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை யோசேப்பு கோல் சொன்னார் என்ற அர்த்தம் அல்ல. தன் சகோதரர் மீது அன்பு கொண்டு அவர்கள் செய்கின்ற தீ செயல்களால் தன்னுடைய தகப்பனுக்கோ அல்லது இந்த பிள்ளைகளுக்கோ இந்த சகோதரர்களுக்கோ தீமை வந்துவிடக்கூடாது என்பதற்காக. ஏன்னா இவங்களே நாடோடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பிறருடைய இடங்களில் சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு உறவுகள் சொந்தம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் வாழ்கின்ற பகுதியில் யாரும் கிடையாது. இவர்கள் செய்கிற தீமையினாலே நமக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று சொல்லி இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ இவர்கள் சரிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தந்தையினிடத்திலே அவர்கள் செய்கின்ற தீமையான செயல்களை குறித்து சொல்கிறார். அப்போ ஒரு நீதியுள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்கிற சிந்தனை, தன் சகோதரர்களும் நீதியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். அதனால தான் அவங்களை சரிப்படுத்தபடியாய் தன் தந்தையிடத்திலே சொல்லுகிறார். இது உண்மையா பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் மீது அவர் வைத்த அன்புக்கு அது அடையாளமாய் இருந்தது. அவங்க எப்படின்னா இருக்கட்டும், நான் நல்லவனாய் இருந்தால் போதும் என்று சொல்லி வாழவில்லை, அவர்களை சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் முயற்சித்ததற்கு இது அடையாளமாய் இருந்தது. இந்த நிலையில தான் அவர் சில கனவுகளை காண்கிறார். ஒன்று, அவரும் அவருடைய சகோதரரும் இருக்கின்ற அரிக்கட்டுகளிலே இவருடைய அரிக்கட்டை மற்ற அரிக்கட்டுகள் எல்லாம் வணங்கக்கூடிய நிலையில் ஒரு கனவை காண்கிறார். மற்றொரு கனவு பார்த்தீங்கன்னா சந்திரனும் சூரியனும் நட்சத்திரங்கள் எல்லாம் இவரை வந்து வணங்குவதாக ஒரு கனவை காண்கிறார். 11 விண்மீன்கள் வந்து வணங்குகிறது. இதை பார்த்த உடனே, இதை பகிர்ந்து கொண்ட உடனே ஒரு மகிழ்ச்சியோடு தான், ஒரு இன்னோசென்ட்டா தான் பகிர்ந்து கொள்கிறார். கடவுள் தனக்கு வெளிப்படுத்ததை ஆர்வத்தோடு அவர் பகிர்ந்து கொள்கிறார், தன் தந்தையினிடத்திலும் சகோதரத்திலும். மாறாக அவர்கள் இவரை பயக்க ஆரம்பிக்கிறார்கள். நீ எங்கள் மீது ஆட்சி செய்து விடுவாயோ ஏனென்று சொன்னால் 10 ஆண் பிள்ளைகளுக்கு பிறகு பிறந்த 11வது நபர், பெண் குழந்தையும் சேர்த்தால் 12வது நபராக யாக்கோப்புக்கு பிறந்தவர். எனவே இவரை ஏற்றுக்கொள்வதிலே அவர்களுக்கு பிரச்சனை இருந்தது. இவ்வளவு சிறியவனாய் இருக்கிறாய், தகப்பனுடைய முழு அன்பை பெற்றிருக்கிறாய், அதனால் இவருக்கு மாத்திரம் அழகிய பல வர்ண அங்கி அவர் அணிவித்திருக்கிறார். அதனால தன் உடன் பிறந்த சகோதரனுடைய கோபத்தை பெறுகிறார், அப்படி வெறுப்பை சம்பாதித்துக் கொள்கிறார். ஆனாலும் கூட மனதில் எதுவும் இல்லாமல் தனக்கு என்ன தெரிகிறதோ அதை பகிர்ந்து கொள்கிறார். கடவுள் தனக்கு எதை வெளிப்படுத்தினார் அதை சகோதரோடு பகிர்ந்து கொள்கிறார். ஆனால் அது நிமித்தமாக அவர் வெறுக்கப்படுகிறார். எனவே ஒரு நல்ல சகோதரனாக
நீதியுள்ள ஒரு வாழ்க்கையினராய் தன் சகோதரனை வழிநடத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழ்ந்த ஒரு வாலிபனாக அவர் நமக்கு இருக்கிறார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அடுத்து செக்கேம் என்கிற பகுதிக்கு ஆடு மேய்க்க அவருடைய சகோதரர்கள் செல்கிறார்கள். அவர்களை விசாரிக்கும்படியாக, அவர்களுக்கு ஏதேனும் உணவு கொடுக்கும்படியாக அவர்கள் சென்று சில நாட்கள் ஆனபடியினாலே அவர்களை விசாரித்து வரும்படியாக யாக்கோப்பினால் அனுப்பப்படுகிறார். ஒருவேளை திருமறையை நாம் பார்க்கிறோம், யாக்கோப்பு அப்படி சொன்ன உடனே கீழ்ப்படிந்து செல்கிறார், மறுக்கல. ஒருவேளை இவர் மறுத்திருந்தால் கண்டிப்பா யாக்கோப்பு அவரை அனுப்பியிருக்க மாட்டார். ஏன்னா யாக்கோப்புக்கு ரொம்ப செல்ல பிள்ளையாக அவர் இருந்தார். அதனால மகிழ்ச்சியோடு செல்கிறார். அவருக்கு தெரியும் தன்னை சகோதரர்கள் வெறுக்கிறார்கள் என்று சொல்லி. ஏன் இவர்களை நலம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கல, மாறாக தந்தையினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சகோதரர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக இதான் வெளிப்படுத்துது உண்மையான அன்பு. அது அவர்கள் தன்னை பகைத்தாலும் அவர்களை விசாரிக்கும்படியாக, அவளுக்கு ஏதேனும் உணவுகளை கொண்டு செல்லும்படியாக, தின்பண்டங்களை கொண்டு செல்லும்படியாக சுமை சுமந்து அவர் புறப்பட்டு செல்கிறார். எந்த இடத்துல இருப்பாங்கன்னு சொன்னாலும் அந்த இடத்துல இல்லை, அப்ப விசாரிக்கிறார். அப்ப இல்லப்பா வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு தேடி செல்கிறார். இப்ப எவ்வளவு ஒரு அன்பு பொருட்டு அவர் தேடி செல்கிறார். மாறாக அவருக்கு என்ன கிடைக்கிறதோ அவளை பார்க்கும் போதே இவரை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திட்டமிட்டு ஒரு குழிக்குள்ளாக அவரை போட்டு விடுகிறார்கள். பிறகு அதிலிருந்து எடுத்து எகிப்தியத்துக்கு வாணிபத்திற்கு செல்லக்கூடிய இடத்துல அவரை 20 வெள்ளிக்காசுக்கு அவர்கள் விற்று விடுகிறார்கள். பாருங்க, தொடர்ந்து தன் சகோதரர் மீது அன்பு செலுத்தியது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையிலே பதிலுக்கு தீமையை அவர் சம்பாதிக்கிறார். எகிப்துக்கு அவர் அங்கு செல்லும் போது எகிப்திய வாழ்வு அவரிடத்துல அவருக்கு எப்படி இருந்தது என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். எகிப்தில் பார்வனுடைய மெய்காப்பாளர் தலைவனும் படைத்தலைவருமான போத்திபார் என்பவரால் ஒரு அடிமையாக விலைக்கு வாங்கப்படுகிறார். அவருடைய இல்லத்திலே பணி செய்யும்படியாய் இளைஞனாய் இருந்தபடியினாலே ஒருவேளை எல்லாரையும் வீட்டை சேர்க்க மாட்டாங்க. பார்த்த உடனே அவரிடத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிற அந்த பணிவு, அந்த உண்மை போத்திபாருக்கு வெளிப்பட்டது. உடனே தன்னுடைய இல்லத்திற்கு பணி செய்வதற்காக அவரை அழைத்து செல்கிறார். போத்திபாருடைய எண்ணம் சரியாக இருந்தது, உண்மையாக இருப்பார் என்று சொல்லி அழைத்து சென்றார். அதனாலதான் போத்திபார் வீட்டிலே தவறு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும், பொதுவாக பார்த்தீங்கன்னா சொந்தம் யாரும் கிடையாது, அந்நிய நாட்டுக்கு சென்று இருக்கிறோம், யாருக்கும் தெரியாம எந்த தவறு செய்தாலும் யாருக்கும் தெரிய போறது கிடையாது. அப்படி இருக்கும் போதும் கடவுளுக்கு விரோதமாய் என்னை முழுமையாய் நம்பி என்னை அழைத்து வந்த என்னுடைய தலைவருக்கு விரோதமாய் இந்த தீமையை நான் எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி அதை தவிர்த்து விடுகிறார். இதனுடைய பலன் சிறைச்சாலைக்கு பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டு தள்ளப்பட விடுகிறார். ஒருவேளை திருமறையிலே நாம் பார்க்கலாம், ஒருவேளை குடும்பம் இல்லை, அப்பா இல்லை, சகோதரர்கள் பகைத்து விட்டு விடுகிறார்கள். ஆனால் யோசேப்பு யாரை இழக்கல, கடவுளை அவரை இழக்கல. அதுதான் தொடக்க நூல் 39ஆம் அத்தியாயத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். அதனால்தான் போத்திபார் இல்லத்தில் அவர் செய்கிற வேலையெல்லாம் வெற்றி பெற்றார். சிறைச்சாலைக்கு செல்கிறார். திருமறை மீண்டுமாய் இதை குறிப்பிடுகிறது, சிறையிலும் ஆண்டவர் அவரோடு இருந்தார். 39ஆம் பிரிவிலே நாம் பார்க்கலாம். எல்லாரையும் இழந்தாரு, ஆனா கடவுளை இழக்கல. பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நாம் உண்மையாய் வாழும்போது, நீதியாய் வாழும்போது, கஷ்டத்துல வாழும்போது நம்ம எல்லாம் நினைக்கிறோம், இவங்க நம்ம கூட இல்லையே, உறவுகள் இல்லையே, என் சகோதரன் இல்லையே, என் சகோதரி இல்லையே, என்னுடைய நண்பர்கள் இல்லையே, இவங்களாம் இருந்திருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமோ, இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பேனோ. ஆனா திருமுறையில பார்க்கிறோம் யாரும் இல்லை. ஆனா சென்ற இடமெல்லாம் வெற்றி இருந்தது, சென்ற இடமெல்லாம் பிறருக்கு வாழ்வை பகிர்ந்து கொடுக்கிற ஒரு சூழல் இருந்தது. காரணம், யோசேப்போடு ஆண்டவர் இருந்தார். அதனால நம்ம எங்க இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை. பல நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், இங்க இருந்தா நல்லா இருந்திருக்குமோ, இப்படி இருந்தாலும் நல்லா இருந்திருக்குமோ, அப்படி இருந்தால் என் வாழ்க்கை மாறி இருக்குமோ, இந்த ஊருக்கு போயிட்டா என்னுடைய வாழ்க்கை மாறிடுமா, வெளிநாடுகளுக்கு சென்று விட்டால் என்னுடைய வாழ்க்கை மாறிடுமா, இந்த பணி செய்தால் என்னுடைய வாழ்க்கை மாறிவிடுமா. நான் நினைக்கிறேன் தேவையானது ஒன்றுதான், கடவுள் என்னோடு இருக்கும்படியாக என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நான் எங்க இருக்கிறன்றது முக்கியம் இல்லை, என் கூட யார் இருக்கிறான்றது மிக முக்கியம். அதுதான் யோசேப்பு தெரிந்து கொண்டார். அதனால தான் அந்த எகிப்திய வாழ்விலும் அவர் வெற்றி சிறந்தார். சிறைச்சாலையில கூட பாருங்க, கடவுள் அவருக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இல்ல மது பரிமாறுவோருடைய தலைவனும் அப்பம் தயாரிப்பின் தலைவனும் ஒருவேளை அங்க சிறைச்சாலையில் இருக்கும்போது
அவர்கள் கண்ட கனவுக்கு அவர் விளக்கத்தை கொடுத்து அவருடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற எதிர்காலத்தை குறித்து பகிர்ந்து கொடுக்கிறார். இதன் மூலமா அவங்களுடைய தயவு கிடைக்கிறது. ஆனால் வெளியே சென்று ஒருவர் மறந்துட்டார். ஒருவர் அந்த கனவின்படி கொல்லப்பட்டு விடுகிறார். பார்வோனுக்கு ஒரு கனவு வரும்போது அந்த கனவை வெளிப்படுத்தி சொல்கிறார். இப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லும்போது அவர் செய்த உதவி அவருக்கு காரணமாக மாறியது. இப்போ பார்வோனிடத்தில் அழைத்து செல்லப்படுகிறார். பார்வோனுக்கும் தன்னுடைய கனவை அவர் வெளிப்படுத்துகிறார். பார்வோனுக்கு அவரையே அதற்கு அதிகாரியாக அவர் அதை மாற்றுவதை நாம் பார்க்கலாம். இதுதான் அவருடைய வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, எதிர்காலத்தில் வருகின்ற பஞ்சத்தை குறித்து அறிவிக்கிறார். இந்த பஞ்சத்திலிருந்து நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கிற கடவுள் கொடுத்த ஞானத்தை அவர் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை அறிந்திராத அந்த பார்வோன் அரசர் என்ன செய்கிறார், இவரையே தனக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அதிகாரியாய் மாற்றுகிறார். இவர் வழியாக, இவருடைய வார்த்தைகளின் வழியாக, இவருடைய எதிர்பார்ப்பின் வழியாக அந்த நாட்டை பாதுகாக்கின்ற பொறுப்பை கொடுக்கிறார். அந்த நாடு பாதுகாக்கப்படுகிறது யோசிப்படி ஞானத்தினாடு. தன்னை அடிமையாய் விலை பேசின ஒரு நாடு, தன்னை தவறான குற்றம் சாட்டி பல ஆண்டுகள், தன்னுடைய இளமை பருவத்துடைய பல ஆண்டுகள் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய வயதை சிறையிலே கழித்தார். ஆனாலும் கடவுள் கொடுத்த அந்த கனவின் வழியாக அந்த தரிசனத்தை ஏற்று இந்த தேசத்திற்கு தீமை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கல. ஏன் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தட்டி கழிக்கவில்லை. இல்ல, பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய மன்னிப்பை, தன்னை கஷ்டப்படுத்துறவங்க மன்னிப்பை அவங்க கேட்கல, அந்த மன்னிப்பை அவர் அப்படியே கொடுக்கிறார். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய. இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்துக்கு தான் மன்னிக்க மறுக்கிறோம். பெற்றோரை மன்னிக்க மறுக்கிறோம், உடன் பிறந்தவர்களை மன்னிக்க மறுக்கிறோம். ஒரே குடும்பம் என்று சொல்லி இருக்கக்கூடிய திருச்சபையில எல்லாரோடும் ஒன்றாய் இருப்பது கிடையாது. அவங்கள மன்னிப்பதற்கு மறுக்கிறோம். இல்ல, மன்னிப்பை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம், ஆனா யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். இல்ல, நம்மை பகைப்போருக்கு எதிராக ஜெபிப்பதற்கும் பல நேரத்தில் நாம் தயங்குவது கிடையாது. ஆனா தன் வாழ்வை கடினப்படுத்தின ஒரு நாட்டை மன்னித்து அந்த நாட்டையே காப்பாற்றக்கூடிய அளவிற்கு கடவுளுடைய ஞானத்தையும், கடவுளுடைய ஆற்றலையும், கடவுளுடைய அமைதியும், கடவுளுடைய இரக்கத்தையும் நிறைவாய் பெற்றிருந்தார் யோசேப் ஒரு இளமை பருவத்திலே. அதற்கு பிறகு கடவுள் அவரை உயர்த்துகிறார். எல்லாரும் உணவுக்காக எகிப்து நாட்டை தேடி வர வேண்டிய ஒரு சூழல் வருகிறது பஞ்சம் காலங்களிலே. அப்படி வரும்போது தன்னுடைய சகோதரர்களையும் அவர் காண்கிறார். அப்படி வந்த சகோதரர்கள் 42ஆம் அதிகாரத்தில் தானியத்திற்காக வருகிறார்கள். அவர்கள் அவங்களை பார்த்தவுடனே அவர்களை அடையாளம் கண்டு கொள்கிறார். ஆனால் தன்னை வெளிப்படுத்தவில்லை. அவர் நினைத்திருந்தால் அவர்களை அப்படியே அனுப்பியிருக்கலாம். அவர் என்ன வேணா அவங்களை பண்ணியிருக்கலாம். நமக்கு தெரியும், அந்த பகுதியெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்த அதிகாரத்தினால எதையும் செய்திருக்கலாம். ஆனால் அவர்களை அவர் மன்னிக்கிறார். தொடக்க நூல் 42ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அன்பின் நிமித்தம் அவர் கண்ணீர் விட்டு அழுதார். பள்ளத்தில் கண்ணீரை மறைப்போம். ஆண் பிள்ளை அதுவும் அழக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதுவும் உயர்ந்த நிலை, வாழ்க்கையில் நமக்கு நல்ல நிலை இருக்குன்னா அழக்கூடாது, நம்ம அழக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனா எந்த நிலையில் இருந்தாலும் என்னுடைய அன்பை முழுமையாய் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி யோசேப்பு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். கண்ணீர் விட்டு அழுதார், சத்தம் போட்டு அழுகிறார். பல நேரத்தில் நாம் தொடர்ந்து வருகின்ற பகுதியில் பார்க்க முடியும் எப்படி தன்னுடைய அன்பை அவர் பகிர்ந்து கொள்கிறார் என்று சொல்லி. அவர்களுக்கு தேவையான பொருட்களையும் அவர்களின் பணத்தையும் திரும்ப கொடுத்து அனுப்புகிறார். தன்னுடைய சகோதரர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார், அவர்களை மன்னிக்கிறார். அவர் தம் குடும்பங்களோடு எகிப்தில் வாழ்வதற்கு அவர் உதவி செய்கிறார். இது கடவுளுடைய விருப்பம், நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றார். குடும்பத்தோடு தன்னுடைய தந்தையும் கூட வரவழைத்து அவளை பாதுகாக்கிறார். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பிற்பகுதியில் இப்படி பார்க்கிறோம். இடுக்கணில் உதவுவதற்கே உடன் பிறந்தவன் இருக்கிறான். நமக்கு துன்பம் வரும்போது உதவி செய்வதற்காகவே உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நீதிமொழிகள் சொல்கிறது. இன்னைக்கு நம்முடைய உடன் பிறந்தவர்களுக்கு அவருடைய துன்ப நேரத்தில் உதவக்கூடிய அளவிற்கு நம்மளுக்கு மனசு இருக்குதா? எனக்கு அவங்க செஞ்சாதான் நான் பதிலுக்கு செய்வேன். பல நேரத்தில் நம்முடைய உறவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு பதில். என்னுடைய இனமாய் இருந்தால் நான் செய்வேன், எனக்கு அவங்க வந்திருந்தா நான் அவங்க வீட்டுக்கு போவேன்.
எனக்கு நன்மை செய்திருந்தால் பதில் செய்வேன், இல்லாவிட்டால் எனக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, பதிலுக்கு பதில். இதை இப்படியும் சொல்லலாம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். கண்ணை கொடுத்தா கண்ணை கொடுப்பேன், பல்ல கொடுத்தா பல்ல கொடுப்பேன், இல்லைன்னா இதை கொடுக்க மாட்டேன். நீங்க நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையும் இதுதான், கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வும் இதுதான், பதிலுக்கு பதில். பழைய ஏற்பாடு இல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இப்படிதான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. ஆனா யோசேப்பு இதை கடந்து பழைய ஏற்பாட்டு காலத்திலே செயல்பட்டார். தன்னை வெற்றவர்களுக்கு வாழ்வை அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். தீமையில் துன்பத்தில் அவர்களுக்கு உதவுவதே தன்னுடைய பணி. அதில் மகிழ்ச்சி அடைந்து அந்த பணியை அவர் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இல்ல, தான் செய்த தீ செயல்களுக்காக அவர்கள் மனம் வருந்தும்படியாக, அவங்க மனம் வருந்தும் போது அதையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வாழ்வை கொடுக்கிறார். அப்பாவையும் தன் சகோதரர்களையும் அவருடைய குடும்பங்களையும் எகிப்துக்கே வரவழைத்து அரசனிடத்திலே அறிமுகம் செய்து அவர்களுக்கு ஒரு இடத்தை பெற்று தந்து அந்த இடத்துல அவர்கள் வாழ்வதற்கு அவர் உதவி செய்கிறார். இல்ல, இப்படிதான் அந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடக்க 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் கண்ணீர் விட்டு அழுகின்ற நிகழ்வு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க பாருங்க, என் அருகில் வாருங்கள் என்று சொல்லுகிறார் 45ஆம் அதிகாரத்தில். பஞ்ச காலத்தில் அவர்களை காப்பாற்ற உறுதியளிக்கிறார். தன் சகோதரன் பெண்ணைமினை அரவணைத்து தோளில் சாய்த்துக் கொண்டு அழுகிறார். தன் சகோதரர் யாவரையும் முத்தமிடுகிறார். திறந்த மனதோடு உரையாடுகிறார். வழியில சண்டை போட்டுக்காதீங்க, சகோதரரை பத்தி அவருக்கு தெரியும், ஒருவரோடு சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய, அதனால தான் சொல்றாரு நீங்க சண்டை போட்டுக்காதீங்க, அறிவுரை கூறுகிறார். இல்ல, அடுத்து தந்தையோடு திரும்பி வரும்போது தந்தையின் தோளில் சாய்ந்து அழுகிறார். அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். நிறைவில் நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு மகனாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் நிறைவு செய்கிறார். யாக்கோப்பு சொல்கிறார், இந்த இடத்துல என்னை அடக்கம் செய்யக்கூடாது, கடவுள் எனக்கு வாக்களித்த அந்த இடத்துல என்னை அடக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே அவர் கேட்கிறார். இல்ல, வயதான பெற்றோர் சுமை என்று கருதக்கூடிய இந்த சமூகத்திற்கு தன் தந்தையை பராமரித்து மிகுந்த மரியாதையோடு துக்கம் கொண்டாடி அவர் விரும்பியவாறு கானான் நாட்டில் அவரை அடக்கம் செய்தார் யோசேப்பு. 46ஆம் அதிகாரத்திலிருந்து 49ஆம் அதிகாரம் வரை நம்ம பார்க்கலாம். இல்ல, அவரோட சகோதரர்கள் தந்தையினுடைய இறப்புக்கு பிறகு யோசேப்பு தன்னை பழி வாங்கி விடுவாரோ என்று சொல்லி பேசும்போது கூட இல்ல, இது கடவுள் நம்மை காப்பாற்றுவதற்காக கொடுத்த ஒரு திட்டம். தன் வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுகளின் வழியாக கடவுளை புரிந்து கொள்ள அவர் முயற்சி செய்கிறார். நான் ஒரு வழியை வாழ்க்கையில வச்சுட்டு அதற்கு எதிராக வந்ததெல்லாம் தடை என்று சொல்லி எண்ணாமல் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளின் வழியாக கடவுளுடைய வழிநடத்தலை உணர்ந்து கொள்கிறார். அதனால்தான் கடவுளுடைய திட்டத்தை ஒருபோதும் அவர் என்ன செய்யல, விட்டு விலகல. யாரிடத்திலே அன்பு செலுத்தி வாழ்வை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு வாழ்வை கொடுக்கிற ஒரு மனிதனாக தன்னை அவர் வெளிப்படுத்திக் கொள்வதை நாம் பார்க்கலாம். அதனால்தான் கடவுளுடைய மனிதனாக ஒரு இளைஞனாய் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அப்பழுக்கற்ற ஒரு மனிதராக யோசேப்புடைய வாழ்க்கை இருந்தது. சகோதரர்களை நேசித்த ஒரு மனிதர்களாக இருந்தார். அவர்களை சரியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைத்தார். இல்ல, தன்னுடைய வாழ்விலே தூய்மையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த வீட்டிலே வாழ்ந்தார். சிறையில் இருந்தாலும் பிறருக்கு கடவுள் தனக்கு கொடுத்த வாழ்வை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி முயற்சித்தார். தன்னை துன்பத்திற்கு உள்ளாக்கிய தேசத்திற்கு வாழ்வுக்கான வழியை காட்டினார். அதை பொறுப்பேற்று வழிநடத்தினார். தன்னை திரும்பி வந்த சகோதரிடத்திலே, தன்னை தேடி வந்த சகோதரிடத்திலே தன்னை வெளிப்படுத்தி அவருடைய வாழ்க்கையை உறுதி செய்தார். அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார், ஆறுதல் படுத்தினார். தன் தந்தை மனமகிழ்ச்சியோடு வாழும்படியாக. இல்ல, எத்தனை நாள் அவருக்கு துக்கம் கொண்டாடினார். யாராவது இறந்துட்டா எப்போ எடுப்பீங்கன்னு நம்ம கேட்கிறோம். அடுத்து அதுக்கு மேல நம்மளால நேரத்தை செலவழிக்க முடியாது. ஆனா யாக்கோப்புடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பல நாட்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 49ஆம் 50ஆம் அதிகாரத்துல ஏறக்குறைய 30 நாட்கள் 40 நாட்கள் என்று சொல்லி பல நிலையில பல்வேறு விதமான சூழ்நிலையை தன் தகப்பனுக்காக அந்த நாட்டிலே எல்லாம் அவர் துக்கம் கொண்டாடுவதற்காக செலவிட்டார். சுத்தம் போட்டு அழுகிறார். தன் தகப்பனுடைய விருப்பத்திற்காக உயிரோடு இருக்கும் போதே பெற்றோருடைய விருப்பத்தை நிறைவேற்ற யோசிக்கக்கூடிய இந்த சமூகத்திலே தன் தந்தை இறந்த பிறகும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக கானான் தேசத்திற்கு தன் தந்தையை கொண்டு சென்று அவரை அடக்கம் செய்தார் என்று சொல்லி இந்த பகுதியிலே தொடக்க நூல் 49 50ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். இப்படி
அப்பழுக்கற்ற ஒரு நபராக, கடவுள் என்றைக்கும் எல்லா நிலையிலும் நாம் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு நபராக, நம் முன்மாதிரியாய் பின்பற்றக்கூடிய ஒரு நபராக யோசேப்புடைய வாழ்வு இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். பாருங்க, 40 நாள் அவரை பக்குவப்படுத்துகிறார்கள். அதற்கு பிறகு 70 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். தன் தந்தையின் முகத்தின் மீது விழுந்து அழுது அவரை முத்தமிட்டார். எப்படி தன்னுடைய அன்பை முழுமையாய் அவர் வெளிப்படுத்தினார். இப்படி ஒரு அன்புள்ள மனிதனாக, ஒரு நீதியுள்ள மனிதனாக, மன்னிக்கக்கூடிய மனம் கொண்டவராக, இரக்கம் கொண்ட ஒரு மனிதனாக, தன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை காத்து கொள்ளக்கூடிய ஒரு இளைஞனாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து நிறைவு செய்தார். இல்லை, இவரை விட ஒரு பெரிய எடுத்துக்காட்டு முன்மாதிரி நமக்கு தேவையில்லை. வாழ்க்கையின் எல்லா நிலைக்கும் முழுமையாய் பொருந்தக்கூடிய ஒரு நபராக அவர் இருந்தார். இன்றைக்கு இந்த இளைஞர் ஞாயிறு, இன்னைக்கு இவரை போன்று நாம் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு உணர்த்துகிறார், அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே இவரை போன்று வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். அதுதான் கடவுள் விரும்புகிற வாழ்க்கை என்பதை உணர்வோம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அனைத்து ஆற்றல் வழியாக, ஆசிகள் வழியாக பிறரோடு வாழ்வை பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்வோம். அதுவே ஆண்டவர் விரும்புகிற வாழ்வு. அதான் யோசிப்புடைய வாழ்க்கையில செய்தார். கடவுள் கொடுத்த எல்லா தாளந்துகளையும், எல்லா ஆற்றலும் பிறருடைய வாழ்வுக்காக அவர் பயன்படுத்தினார். நாம் அப்படி பயன்படுத்தும் போது யோசேப்பை போல கடவுள் நம்மிலும் மகிழ்வார். இறைவேண்டல் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, மணமகிழ்ந்த இந்த நாளின் வாழ்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, இளைஞராகவே இருக்க விரும்புகிற நாங்கள் கடவுள் விரும்புகிற இளைஞராக வாழ்வதற்கு எங்களுக்கு உணர்வை தாரும். யோசேப்பை போன்று ஆண்டவரை தூய்மை உள்ள ஒரு மனிதனாக, நீதியாய் வாழ விரும்புகிற ஒரு மனிதனாக, ஆண்டவரை பரிசுத்தமாய் வாழ விரும்புகிற ஒரு இளைஞனாக, ஆண்டவரை அன்புள்ள இரக்கத்தை கொண்ட, பகிர்தலை கொண்ட ஒரு இளைஞனாக வாழ்வதற்கு எங்களுக்கு உணர்வை தாரும். சுயநல போக்கினாலே ஆண்டவரே உறவுகளை பகைத்து பதிலுக்கு பதில் என்கிற சிந்தனையோடு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இழிநிலையை நினைத்து நாங்கள் மனம் வருந்துகிறோம். யோசேப்பை போன்று எங்களை மாற்றும் ஆண்டவரே. யோசேப்பை போன்று வாழ்வதற்கான உணர்வைத்தார். எங்கள் ஆண்டவர் இயேசு ஒரு இளைஞனாக உலகில் செய்த பணிகளை சிந்திக்கிற நாங்கள், அதை நற்செய்தி என்று அறிக்கையிடுகிற நாங்கள், எங்கள் வாழ்விலும் அப்படிப்பட்ட பணிகளை வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு உணர்வைத்தார். இதோ ஆண்டவரை, தீமை நிறைந்திருக்கிற இந்த நாட்களிலே இந்த வாழ்க்கையை இழக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் பல முயற்சிகளை எடுக்கின்றோம். அவைகளையும் கடந்து ஆண்டவருக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவை நாங்கள் இழக்கக்கூடாது. ஏனென்றால் யோசேப்புடைய வாழ்க்கையில் உறவுகளை இழந்தார், பெற்றோரை இழந்தார், சகோதரர்களை இழந்தார், தன்னுடைய அடையாளத்தை இழந்தார், தன்னுடைய உண்மையான வாழ்க்கையை இழந்தார். ஆனால் உண்மை இழக்கவில்லை ஆண்டவரே. நாங்களும் கூட எல்லாவற்றையும் இழந்தாலும் கூட உண்மை இழக்காதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய உணர்வை எங்களுக்கு தார். தீமிலிருந்து நீர் எங்களை விடுவிக்க முடியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். விடுவிக்காவிட்டாலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை இந்த உலகிற்கு எங்களுடைய வாழ்வின் வழியாய் வெளிப்படுத்த எங்களுக்கு ஆற்றல் தான். வாழ்வு உம்முடையது, உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இறைவன் நேசின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். அன்று நிறைந்த ஆண்டவரே, ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அருளும் தாய் தந்தையுமாய் கடவுளுடைய அன்பு நம்மை ஆற்றல் படுத்தி கடவுள் விரும்புகிற வழியில் நம்மை வழிநடத்த விரும்புகிற தூயாவிய ஆற்றல் நம் அனைவரோடும், யோசேப்பை போன்று வாழ நினைக்கிற உங்களுடைய வாழ்வின் முயற்சிகளோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.